ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான். இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் டைமில் சூடாக அந்த பஜ்ஜி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கடல மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதோட கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு நம்ம கேசரி பவுடர் சேர்த்துக்கிறோம். கேசரி பவுடர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வாழைக்காய் சீவரில் எடுத்து நான் 2 வாழைக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணால் தான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி இப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வாழைக்காய் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூட லைட்டாக மேலாப்பில் அப்ளை மட்டும் தான் பண்ணணும். பண்ணி இதை எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பஜ்ஜி தான். இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் டைமில் சூடாக அந்த பஜ்ஜி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கடல மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதோட கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு நம்ம கேசரி பவுடர் சேர்த்துக்கிறோம். கேசரி பவுடர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வாழைக்காய் சீவரில் எடுத்து நான் 2 வாழைக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணால் தான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி இப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வாழைக்காய் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூட லைட்டாக மேலாப்பில் அப்ளை மட்டும் தான் பண்ணணும். பண்ணி இதை எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.